டி நகர் ரங்கநாதன் தெரு இன்னைக்கு பெரிய ஒரு நெரிசல் உள்ள தெருவாக இருந்தாலும் 1948 காலகட்டங்களில் அது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறைந்த எழுத்தாளர் அசோகமித்திரன் அந்த தெருவில் 1948 தங்கியிருந்தார். அந்த நேரத்தில் அந்த தெருவில் இருந்த சில சுவாரஸ்யமான நிகழ்வுகளையும் அவர் பதிவு செஞ்சுட்டு போயிருக்கார். 1948 காலகட்டத்தில் அன்னைக்கு ரங்கநாதன் தெருல மொத்தமே 3 கடைகள் தான் இருந்திருக்கு. காரைக்குடியை சேர்ந்த தனபால் செட்டியார் அப்படிங்கிறவரு கும்பகோணம் பாத்திர கடை அப்படிங்கக்கூடிய ஒரு கடையை நடத்திட்டு இருந்திருக்காரு. அதுக்கு அடுத்ததா கல்யாணம் ஸ்டோர், 9ஆம் எண் வீட்டையொட்டி ஒரு வெற்றிலை பாக்கு கடை. இந்த 3 கடைகள் தான் அன்றைய காலகட்டத்தில் இருந்திருக்கு. அந்த தெரு முழுவதுமே ஓட்டு வீடுகளும் கூரை வீடுகளும் இருந்ததாகவும், அந்த வீட்டுக்கு பின்னாடி தோட்டங்களும் தென்னை மரங்களும் இருந்ததாகவும், மாட்டு தொழுவுகள் இருந்ததாகவும் சொல்லப்படுது. பிறகு 1952 தான் PS ரத்னம் அப்படிங்கிறவர் முதல் முறையாக அங்க ஒரு பாத்திர கடையை வைக்கிறாரு. இந்த கடை வச்சதுக்கு பிறகுதான் மக்களுடைய கூட்டமும் ரங்கநாதன் தெருவை நோக்கி வர ஆரம்பிக்குது. அதுக்கு பிறகு 1970க்கு பிறகுதான் அந்த தெருக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கடை வீதிகளாக மாறுது. கீழே கடைகளும் மேலே அதன் வீட்டு உரிமையாளர்களும் தங்கிக்கிட்டு இருந்த சூழல்ல இன்றைய காலகட்டத்தில் முழுவதுமே அந்த தெருவில் வர்த்தக வணிகங்கள் அதிகமாகவே இருக்கு. ஒரே ஒரு வீடு மட்டும்தான் 1948 காலகட்டத்தில் இருந்த ஒரு வீடு அந்த தெருவில் மறைந்திருக்கு.